ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அனலில் வீழ்ந்த மலர் நாவல் பகுதி 19. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அப்போது 7ஆம் வகுப்பு இறுதி ஆண்டு தேர்வு முடிந்து விடுப்பாக இருந்தது. வீட்டில் ஆட்டம் போட்டு கொண்டிருந்த மலரை திட்டிக் கொண்டே இருக்கிறார் பாட்டி. ஏய், இப்படிதான் பாட்டு போட்டு ஆட்டம் போடுவியா? அதுலயும் மழை வந்தா வெளியே போய் நின்னு அதுக்கு மேல ஆட்டம் போடுறது. பொம்பளை புள்ளையா அடக்க ஒடுக்கமா இருக்க மாட்டியா? எப்ப வயசுக்கு வருவியோன்னு நான் கண்ணுல எண்ணெய ஊத்திட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மாவுக்கு அந்த எண்ணம் கொஞ்சமாவது இருக்கா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏண்டி மருமகளே, உன் பொண்ணு ஆட்டம் போடுறது உன் கண்ணுக்கு தெரியலையா? அத்தை, அவ சின்ன பொண்ணு தானே. இந்த வயசுல ஆட்டம் போடாம வேற எந்த வயசுல ஆட்டம் போட முடியும்? உங்க வயசுலயா? என்னடி வாய் நீளுது? நீயும் சேர்ந்து அவளுக்கு ஒத்து ஊது, குடும்பம் விளங்கிடும் என்று அவள் அம்மாவையும் சேர்த்து பாட்டி திட்ட, அப்போது வீட்டிற்குள் வந்த அத்தை, என்னம்மா இது? உன் மருமகளையும் ஏன் மருமகளையும் சேர்த்து வச்சு கரிச்சு கொட்டிட்டு இருக்க? மலரின் அருகில் வந்த அத்தை அவளை வாஞ்சையோடு கட்டி கொண்டார். அம்மாடி ராசாத்தி, இந்த பாட்டி தொல்லையில இருந்து அத்தை உன்னை காப்பாத்துற. ஒரு 4-5 நாள் நீ அத்தை வீட்டுல வந்து நில்லு. அப்பதான் உன் அருமையும் பெருமையும் இந்த பாட்டிக்கு தெரியும். ஆடாத பாடாதன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அங்க உனக்கு முழு சுதந்திரம் இருக்கும் என்று அத்தை கூற, பாட்டியின் இம்சை தாங்க முடியாமல் சரி என்று மனமில்லா மனமோடுதான் தலையசைத்தாள் மலர். அங்கு அஸ்வின் இருப்பான். ஆனாலும் அவளுக்கு என்று ஒரு தனி அறையை அத்தை கொடுத்து விடுவார். 5ஆம் வகுப்பு படிக்கும் போது கூட ஒரு முறை அத்தை வீட்டிற்கு சென்ற நினைவு அவளுக்கு. அத்தையோடு புறப்பட்டு விட்டாள். அத்தையின் வீட்டை நெருங்க நெருங்க அவள் மனம் படபடத்து கொண்டே இருந்தது. பாட்டிக்கு பயந்து அத்தையோடு வந்தது தவறோ என்ற எண்ணம் அவளுக்கு. அஸ்வின் தன்னை பார்த்தது முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வான். இல்லை, ஏண்டி இங்க வந்த என்று கேட்பான். அப்படி ஏதாவது நடந்தால் சட்டென்று அப்படியே திரும்பி வந்து விட வேண்டும். தன்னை தயார்படுத்தி கொண்டுதான் அத்தை வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள். ஆனால் ஹாலில் அமர்ந்திருந்த அஸ்வின் அவளை கண்டதும் முகம் மலர்கிறான். அட மலர், நீயா? நீ எங்க வீட்டுக்கு வருவேன்னு சத்தியமா நான் கனவுலையும் நினைக்கல. அவன் சிரித்தபடியே கூற, வாமா என்று வாயார வரவேற்றார் மாமா. மலரின் மனதில் இருந்த பதற்றம் அதோடு மறைந்து போனது. 2 நாட்கள் அஸ்வினோடு கேரம் போர்டு, செஸ் என்று விளையாடி பொழுதை கழித்த மலருக்கு உண்மையிலேயே அத்தையின் வீடு மிகவும் பிடித்து போனது. 3ஆவது நாள், என்னம்மா மலர், எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? மாமா கேட்டார். பிடிச்சிருக்கு மாமா. எங்களை பிடிச்சிருக்கா? அத்தை கேட்டார். அவள் யோசிக்கவே இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை என்றாள். அப்படின்னா அஸ்வினை கட்டிக்கிறியா? அத்தை கேட்டதும் அவள் முகம் இருண்டு போனது. அஸ்வின் ஆவலாய் அவள் முகத்தை பார்க்கிறான். ஏம்மா, என்னாச்சு? பதில் சொல்ல மாட்டேங்கிற? அத்தை, எனக்கு அஸ்வின ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சிருக்கு. ஆனா கல்யாணம், அதுக்கு இனியும் வருஷங்கள் இருக்கே. அத பத்தி அப்புறமா யோசிக்கிறது தானே நல்லது. அப்படின்னா உனக்கு அஸ்வின கல்யாணம் செஞ்சுக்கிறதுல கொஞ்சமும் விருப்பம் இல்லையா? உண்மையை சொல்லணும்னா அதுதான் உண்மை அத்தை. ஏம்மா? மாமா தான் கேட்டார். அஸ்வின் வாயில்லா ஜீவன்களை டார்ச்சர் பண்றான். அது எனக்கு பிடிக்கல. நான் எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவன் கேட்கவே இல்லை. இப்ப கூட அவன் அப்படியெல்லாம் தான் நடந்துக்கிறான். அவ்வளவுதானே அஸ்வின், இனிமே அப்படி நடந்துக்காத என்றார். இனி அவன் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாமா. இனி அவனை கட்டிக்கிறல்ல? இல்ல அத்தை, நான் கல்யாணத்தை பத்தி இப்ப யோசிக்கல என்று கூறியவள், நான் வீட்டுக்கு போறேன், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க என்றாள். என்னம்மா இது? ஏதோ நீ எங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இப்படி கேட்டுட்டோம், அதுக்கு போய் கோச்சுக்கிட்டு உடனே வீட்டுக்கு போறேன்னு சொல்றதா? இல்ல அத்தை, கோச்சுக்கல. வீட்டுக்கு போகணும்னு தோணுது. அப்பா அம்மாவை பார்க்கணும். இல்லம்மா, உன் மனசுல பயம் வந்துடுச்சு. இனிமே நாங்க இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசவே மாட்டோம். 2 நாள் கழிச்சு உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறதா அண்ணன் போன் பண்ணும்போது சொல்லியிருக்க. 2 நாள் போகட்டும், நானே உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். அவளை சமாதானம் செய்த அத்தை, சரி நீ போய் அஸ்வின் கூட விளையாடு என்று கூற, இல்ல அத்தை, நான் விளையாடல, நான் ரூமுக்கு போறேன் என்று கூறிவிட்டு மாடி ஏறி சென்றாள். அதன் பிறகு அவள் கீழே வரவில்லை. இரவு உணவு உண்ண அத்தை அழைக்கும் போது கூட, இல்ல அத்தை, எனக்கு பசிக்கல என்றுதான் கூறினாள். இல்லம்மா, நீ வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு என்று அத்தை அவளை வற்புறுத்தி அழைத்து வந்தார்.
அவள் உணவை முடித்து எழும் முன் முதல் ஆளாக உணவை முடித்துக் கொண்டு அஸ்வின் மாடிக்கு சென்று விட்டான். மலர் மாடிக்கு வரும்போது அஸ்வின் அவளது அறை வாசலில் அவளுக்காக காத்து நிற்கிறான். அவன் அருகில் வந்த மலர், அஸ்வின், நாம 2 பேரும் சின்ன பசங்க தானே, பெரியவங்க ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு பேசினா அத நாம பெருசா எடுத்துக்கிறது நல்லதா? என்ன தப்பா நினைக்காத. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எல்லாம் இல்ல. எனக்கு எவ்வளவு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி அத்தை இப்படி பேசுறாங்கன்னே தெரியல. மலர், நம்ம 2 பேரும் ஒண்ணும் சின்ன பசங்க கிடையாது. நீ 7வது முடிச்சுட்ட, நான் 12வது முடிச்சுட்டேன். நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கதான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீ சரின்னு சொல்லணும். இல்ல அஸ்வின், என்னால முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எல்லாம் எனக்கு கிடையாது. அப்படின்னா உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா? உன் ஸ்கூல்ல படிக்கிற யாரையாவது நீ காதலிக்கிறியா? ஐயோ அஸ்வின், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா இப்ப கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற வயசு எனக்கு கிடையாது. அத பத்தி யோசிக்கும் போது உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு தோணுனா செஞ்சுக்கிறேன். அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல. நான் இனிமே வாயில்லா ஜீவன்களை எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டேன். சாரி அஸ்வின், என்கிட்ட இப்ப இத பத்தி பேசாத. நீ முடிவா என்ன சொல்ற? என்னால உன்னை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது, அவ்வளவுதான். அதுதான் ஏன் முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்படியே என்ன கட்டாயப்படுத்துற? முடியும் டி என்றவன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு அறைக்குள் வந்து கதவை சாத்தி தாழிட்டான். டேய், என்னடா பண்ற? அத்தை என்று மலர் உறக்க கத்தினாள். ஆனால் அவள் உதவிக்கு ஒருவரும் வரவில்லை. அவள் உறக்க கத்தினாலும் அது அந்த அறையை விட்டு வெளியே செல்லாது என்று அவளுக்கும் தெரியும். ஆனாலும் அவள் கத்தி பார்த்தாள். எந்த பலனும் இல்லை. இனி நீ என்கிட்ட இப்படி தன்னந்தனியா வந்து மாட்ட போறதில்ல. இந்த வாய்ப்பை நான் நழுவ விட போறது இல்ல என்று கூறியவன் தன் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து கேமராவை ஆன் செய்து அங்கிருந்த ஸ்டாண்டின் மீது வைத்தான். அவளை நெருங்கி வந்தவன் அவனது வயதுக்கு மீறிய செயலில் இறங்கினான். அவளை கட்டி பிடித்து அவன் முத்தமிட ஆரம்பிக்க அவன் கன்னத்தில் பலார் என்று அரைந்தவள் ஓடி சென்று கேமராவை அணைக்க முயல பாய்ந்து வந்தவன் பாக்கெட்டில் வைத்திருந்த கயிறை எடுத்து அவள் கையை கட்ட முயல காலால் அவனை எட்டி உதைத்த மலர் ஓடி வந்து கதவை திறக்க முயல பின்னாலேயே ஓடி வந்தவன் அவளை இழுத்து வந்து படுக்கையில் தள்ளி அவள் அடி உதைகளை தாங்கிக் கொண்டு அவளிடம் போராடி அவள் 2 கைகளையும் படுக்கையோடு சேர்த்து கட்டி போட்டான். அவள் கெஞ்சியும் கதறியும் கேளாது அவள் உடைகளை கிழித்தெறிந்தவன் ஆவேசமாக அவள் மீது பாய்ந்து வெறித்தனமாக அவளை முத்தமிட்டும் சில இடங்களில் கடித்தும் வைத்தான். அவள் கத்தல்களும் கதறல்களும் வெளியே ஒருவரின் செவியையும் எட்டவில்லை. ஆடை இல்லாமல் படுக்கையில் கிடப்பவளின் 1-2 புகைப்படங்களை அவன் எடுத்துக்கொண்டான். கை 2ம் கட்டப்பட்ட நிலையில் இருப்பவளால் எப்படி அவனை தடுக்க முடியும்? நான் நினைச்சா இப்ப உன்னை என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஆனா செய்ய மாட்டேன். நம்ம கல்யாணம் வரைக்கும் நீ கன்னியாவே இரு. என்னோட உதடும் கையும் பட்ட இந்த உடம்ப இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்ற நம்பிக்கையோட உன்னை சும்மா விடுறேன். ஆனா இத நீ வெளியே யாருக்கிட்டயாவது சொன்ன, அப்புறம் என்னுடைய செல்போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிற வீடியோவை என் ஃப்ரெண்ட்ஸ், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். இனி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறதுல உனக்கு எந்த தயக்கமும் எதிர்ப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று கூறியவன் போர்வையை எடுத்து அவள் மீது போட்டுவிட்டு கை கட்டை அவிழ்த்து விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டான். போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டவள் தன் பேகை திறந்து உடை ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டாள். நேராக அத்தையின் அறையை நோக்கி அவள் வர அதோ அத்தையின் அறை வாசலில் தன் செல்போனை ஆட்டியபடி நிற்கிறான் அஸ்வின். என்னடி, ஓ அத்தை கிட்ட என்ன காட்டி கொடுக்க போறியா? நீ மட்டும் இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயாவது சொன்ன, அவ்வளவுதான். இப்ப ரூம்ல எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவேன். அப்புறம் உன் மானம், உங்க வீட்டுல இருக்கிறவங்க மானம் எல்லாம் காத்துல பறக்கும். புரியுதா? நான் உன்னை காட்டி கொடுக்கல. நான் என் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறியா? இந்த நேரத்திலயா? அவர்கள் பேசும் சத்தம் கேட்டு அத்தையும் மாமாவும் அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தனர். மலர் அழுதபடி நிற்பதை கண்டு, என்ன மலர், என்னம்மா ஆச்சு? அத்தை கேட்டார். சொன்ன கொன்னுடுவேன், கைதாடை செய்தான் அஸ்வின். அத்தை, எனக்கு தூக்கம் வரல. அப்பா அம்மாவை பார்க்கணும் மாதிரி இருக்கு. என்னை எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க. அம்மா, இது என்ன உதட்டல ரத்தம்? தெரியாம பல்லு பட்டுடுச்சு. பல்லு பட்டுடுச்சா? சரி சரி, பரவாயில்ல, விடு. நீ இப்ப படுத்து தூங்கு. நான் உன்னை காலையில வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். இல்ல அத்தை, நான் இப்பவே வீட்டுக்கு போறேன். என்னை எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க. மலர், உனக்கு என்னாச்சு? அஸ்வின் ஏதாவது திட்டுனானா? இல்ல, எனக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும். நான் வீட்டுக்கு போறேன், என்னை கொண்டு போய் விடுங்க. சரிம்மா என்ற அத்தை மாமாவை பார்த்தார்.
என்னங்க வாங்க, மலர் அழுதுட்டே இருக்கா, ஏதாவது கனவு கண்டிருப்பா போல, வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். சரி சரி என்ற மாமா கார் கீயை எடுத்துக்கொண்டு அவர்களோடு வந்தார். வீடு வந்து சேர்ந்த மலர் தன் அப்பா அம்மாவை கட்டிக்கொண்டு அழுதாலே தவிர அஸ்வினை காட்டி கொடுக்கவில்லை. அந்த நிகழ்வுக்கு பிறகு அனைத்தும் அஸ்வினும் அவனது வீட்டாரும் நினைத்தது போலவே நடந்தது. அஸ்வினை அவள் மனம் வெறுக்கும் போதும் அவனை நேசிப்பதாக அவளது அப்பா அம்மாவிடம் கூற வேண்டிய கட்டாயத்தில் அவள் இருக்க திருமணம் நிச்சயமானது. மணமேடை வரை வந்து திருமணம் நின்று போகும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவள் அப்பா சொன்ன பொய் அவள் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. ஆனால் அஸ்வின் அவளை விடுவதாக இல்லை. இப்போதும் அவளை பின்தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறான். கண்ணீரோடு மலர் அனைத்தையும் கூற பொங்கி வந்த கோபத்தை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தியபடியே அவள் கூறும் அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் அனல். பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.